செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான அமலாக்கத்துறை தரப்பு வாதமானது நிறைவடைந்திருக்கிறது. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இடி தரப்பு வாதமானது நிறைவடைந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன் வணக்கம், மேலும் விவரங்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். நேற்று அவர் தரப்பு வாதம் நீதிபதி என் ஆனந்த் முன்பு நடந்து முடிந்த நிலையில் இன்றைய தினம் அமலாக்கத்துறை வாதமானது நடைபெற்றது. அமலாக்கத்துறை சார்பில் மத்திய அரசினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர் சுந்தரேசன் ஆஜராகி வாதிட்டார். அவர் தரப்பில் செந்தில் பாலாஜி தரப்பில் குற்றம் சாட்டுவதைப் போல எந்த ஆவணங்களும் திருத்தப்படவில்லை என்றும் அனைத்து ஆவணங்களும் சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்துதான் உரிய அனுமதியுடன் பெறப்பட்டதாக தெரிவித்தார். பதவிக்கு ஏற்றவாறு 2 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் என மொத்தம் 67 கோடி ரூபாய் வரை வசூலித்து மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை தவிர தற்போது எந்த மாற்றமும் ஏற்படவில்லை எனவும் இந்த ஜாமீன் மனு விசாரணை தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னர் தான் அவர் ராஜினாமா செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சாட்சிகள் இன்னும் விசாரிக்கப்படாத நிலையில் ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்கக்கூடும் எனவும் சாட்சி விசாரணை துவங்க அமலாக்கத்துறை தயாராக உள்ளது. நீதிமன்ற விசாரணைக்கு ஒத்துழைக்காத அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் வாதிடப்பட்டது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை வாதத்திற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளிப்பதற்காக வழக்கினுடைய விசாரணை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.